அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் சென்னை என்ன தான் பண்ண போகுது? எல்லாரும் அப்படி தானே நினச்சிக்கிட்டு இருந்தான். என்ன ஜடேஜா அங்கிட்டு போயிட்டார், ராஜஸ்தானுக்கு போயிட்டார். ஆமாம், ஆள் மாற்றி கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் வந்தார், நல்ல பிளேயர் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கப்படுத்து 2-3 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. என்ன பண்ணுறது? ஜடேஜா சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே குட்டி தளபதியாக வாழ்ந்துட்டார். தலையும் அடுத்த வருஷத்தோட ரிட்டையர் ஆகிடுவார். இந்த ஒரு மேட்ச்சு தான். அதுக்கடுத்து நமக்கு ஆள் சென்னை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இருந்தோம்ல. 2 முக்கியமான இளம் வயது வீரர்களை தூக்கியிருக்கா. உத்தரப்பிரதேசத்தில் உள்ளூர் கிரிக்கெட்டில் விளாட்ற பிரசாத் என்பவர் அவர் ஃபுல் ஆல்ரவுண்டு. அந்த பையன் 20 வயசு தான் ஆகுது. 14.2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆள் ராஜஸ்தான் உள்ளூர் கிரிக்கெட்டில் விளாட்ற ஆள் கார்த்திக்ன்ற பையன். அந்த பையனையும் 14.2 கோடிக்கு, சொல்லப்போனால் பெரிய பெரிய வீரரை எவ்வளோ காசு கொடுத்து எடுப்போமோ அந்தளவு காசு கொடுத்து எடுத்திருக்காங்க. இந்த பையன் இந்த இளம் வீரர் விக்கெட் கீப்பர் தோனி போனதுக்கப்புறம் ஃப்யூச்சருக்கு பின்னாடியும் தேவைப்படலாம். இப்போதைக்கு சஞ்சு சாம்சன் இருக்காப்புல, அப்படி இல்லாட்டினாலும் ஃப்யூச்சருக்கும் பின்னாடியும் தேவைப்படுவாப்புல. அதனால் 20 வயசு தான். 20 வயசு பேர் சின்ன பசங்களை 2 பேரை தூக்கி வச்சுட்டு உள்ளே வச்சு உட்காந்துருக்காங்க. நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த வருஷம் சிஎஸ்கே என்ன பண்ண போகுது, ரொம்ப தத்தளிக்க போகிறமே என்ன அப்படின்னு ரொம்ப ஒரு மனக்கவலை. எனக்கெலாம் உண்மையில் மனக்கவலை. போன வருஷம்லாம் கப்பு எடுக்கலன்றோம்னா ரொம்ப மன வருத்தமாயிருச்சு. இந்த வருஷம் நல்ல வேலை 2 எடுத்திருக்காங்க. வெறும் இளம் வயது வீரர்களாக இருந்திருக்காங்க. பிரிவிஸ் போன மேட்ச்சில் எவ்வளவு அதிரடியாக விளையாண்டாப்புல அது தெரியும் நமக்கு. இந்த வருஷம் 1க்கு 2 வீரர் எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதையும் தாண்டி சொல்லப்போனால் என்னன்னா, மும்பை வீரர் கேமரூன் கிரீன் வர எப்பா சொல்லப்போனால் எந்தளவுக்கோ சென்னை போராடிச்சு வாங்கிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் மும்பை அடிப்படை விலை 2 கோடிக்கு தான் அவரை கேட்டாங்க. ஆனால் அவருடைய எண்ணிக்கைன்றது உயர்ந்துக்கிட்டே போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் சென்னையும் போராடி பார்த்துச்சு, முடியவே இல்லை. கடைசியில் கேகேஆர் 25.20 கோடிக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டார். இல்லைன்னா கண்டிப்பாக சென்னை எடுத்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் வலுவாக சேர்ந்துருக்கோம் கூட்டணி. அப்படியே ஒரு ஆளை போயிடுச்சு. அதையும் தாண்டி சென்னையிலேருந்து இன்னொரு ஆளையும் கேகேஆர் அணி தூக்கிட்டு போயிடுச்சு. அது யாரும் தெரியுமா? நம்ம சின்ன பிள்ளை செல்ல பிள்ளைன்னு சொல்லுவோமே, மகேஷ் பத்ரினாவும் போயிட்டாப்புல இங்கே. அப்புறம் நான் நல்ல ஃபார்மில் இருக்க ஆள் தான். மற்றபடி நல்லா அதிக பணம் கொடுத்து தான் கேகேஆர்லையுமே எடுத்துருக்குறாங்க. வேறு என்ன பண்ணுறா? அதை தாண்டி நம்ம ஒரு சுழற்பந்து வீச்சாளர் ஒரு ஆள் எடுத்திருக்கோம். தென்னாப்பிரிக்காவில் சிஎஸ்கே அணி எடுத்திருக்கு. அப்புறம் நமக்கு யூஸ் ஆகுவாப்பில். மற்றபடியே ஓப்பனிங்கில் இறங்குற கான்வே, ரச்சின் ரவீந்தர் 2 பேருமே அன்சோல்ட் ஆகிட்டாங்க. எந்த ஒரு டீமுமே எடுக்கலை. ரச்சின் ரவீந்தர் அந்தளவுக்கு ஒன்றும், கான்வேயாவது ஒரு நல்ல நமக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தாப்புல. ஆனால் ரச்சின் ரவீந்தர் அந்தளவுக்குலாம் ஒன்றும் ஃபார்ம் கொடுக்கல. போன தடவைலாம் அதிகமாகலாம் விளையாடலைன்னு சொல்லப்போனால் ஃபீல்ட் அவுட் மாதிரியே சரியாக அடிக்கலை. அதனால் சொல்லப்போனால் எந்த டீமுமே அவரை எடுக்கலை. மகேஷ் பத்ரினா தான் இப்போ போனது ரொம்ப இதாக இருக்குது. மகேஷ் பத்ரினா கேகேஆர் சொல்லப்போனால் 18 கோடிக்கு வாங்கிட்டார். 18 கோடி பரவாயில்ல. சென்னையிலேருந்து போன எல்லா வீரருமே அவருடைய தரத்தை உயர்த்திக்கிட்டு தான் போயிருக்காங்க ஒழிய மற்றபடி யாரும் இந்த மாதிரிலாம் போனது கிடையாது ஒவ்வொரு இடத்துக்கும். இப்போ ரச்சின் ரவீந்தர், கான்வேலாம் வேறு ஒரு டீம்லேருந்து தான் இருந்தாலும் மகேஷ் பத்ரினாவெலாம் சொல்லப்போனால் தோனியோட செல்லப்புள்ளனே சொல்கிறது. அவரே உருவாக்குனரை அப்படியே போயிட்டாப்புல. சரி, இனிமேல் வர்ற காலத்தில் பார்ப்போம். ஏன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம கப்பு அடித்தாதானே. ஏன்னா தோனியை ரிட்டையர் ஆக போகிறாப்புல இந்த ஒரு வருஷம் மட்டும்தான். அதுக்கப்புறம் சென்னை என்ன பண்ணுறது? ஒன்றுமே இல்லை. அதுக்காக தான்
அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த வருஷம் தோனி போயிட்டாலும் அடுத்து நம்ம வச்சு என்ன பண்ணலாங்கிறதுக்காக தான் சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி இளம் வீரர்களை வாங்கினது. அதுலேயும் அந்த கார்த்திக்ன்ற உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் உள்ளூர் விளையாட்டில் விளையாடுற அந்த பையன்லாம் 20 வயசு தான் ஆகுது. அந்த வீரருக்கெலாம் அவர் வந்து விக்கெட் கீப்பர் வேறு, ஆல்ரவுண்டர் வேறு, பேட்டிங்கும் பண்ணுவார். அதனால வந்து வருங்காலத்துக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணி எடுத்தாச்சு. ஆமாம், அதனால் இந்த வருஷம் ஒரு பிரச்சனையும் இல்லை தொடக்க வீரர்களுக்கு. அதே மாதிரி நம்ம சிக்ஸர் மன்னன் 6 மன்னனை சொல்ல மறந்துட்டோமே, சிவம் துபோயும் நல்ல ஃபார்மில் இருக்காப்புல. அவர் இப்போ நடந்த அந்த T20 மேட்ச்லலாம் பார்த்தான், 4 பாலுக்கு 10 ரன்னு, ஒரு 4 ஒரு 6 வந்த நல்ல ஃபார்மில் இருக்காப்புல. நல்ல வேலை அவரையும் சேர்த்து கேட்கலையே மற்ற டீமு கொடுத்துட்டு அப்புறம் நம்மளும் என்ன பண்ணுறது. இப்போ சொல்லப்போனால் இலங்கை சுழற்பந்து வீசலேருந்து அங்கேயும் போயிருக்காங்க ஆள். பார்ப்போம் இந்த வருஷம் எப்படி போய்கிட்டு பார்ப்போம். இலங்கை சுழற்பந்து வீச்சாளர் அது வீரர் வந்து ஹசாங்கராவை வந்து 2 கோடிக்கு வந்து லக்னோ டீம் எடுத்திருக்கு. இல்லைனா அவரும் ஒரு நல்ல பந்து வீச்சாளர், அவரையும் வந்து சென்னை எடுத்திருக்கலாம், ஆனால் எடுக்கலை, விட்டாச்சு. அப்புறம் வெறும் பவுலராகவும் எடுத்த அப்புறம் பேட்டிங்க்கு என்ன பண்ணுறது. இப்போ ஜடேஜா இடத்துக்கு தான் சஞ்சு சாம்சன் வந்துட்டாப்லையே. சொல்லப்போனால் நம்ம இந்த புது கிரிக்கெட் வீரர்களோட நம்ம ஏற்றுக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து எல்லாரையுமே நம்ம வச்சுருக்கோம். இந்த வருஷம் கண்டிப்பாக கப் அடிக்கிறோம், தோனிக்கு கப்பை சமர்ப்பிக்கிறோம். ஏன்னா அவர் கடைசி IPL நம்ம வந்து விடக்கூடாது. கடைசி இந்த WWE வீரர் வந்து ஜான்சினா கடைசி மேட்ச்சு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே நடந்துச்சு. அந்த மேட்ச்சு 3 நாளைக்கு முன்னாடி தான் ஆமாம் வந்தது. கடைசி மேட்ச்சு தோற்றுட்டு போயிட்டார். அவர் தோற்றுட்டு போயிட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் கடைசி மேட்சை அவர் அடித்து வின் பண்ணாலும் என்ன நினைப்பார், இத்தனை வருஷம் உலக புகழ்பெற்ற ஜான்சினாவே நம்ம அடித்து வீழ்த்திட்டோமே அவருடைய கடைசி மேட்ச்லன்னு. ஒரு சைடு ரசிகர்கள் சோகமாக இருந்தாலும் ஒரு சைடு அவருடைய ரசிகர்கள் வந்து சந்தோஷமாக இருப்பார்ல. அதே மாதிரி அவருக்கு கடைசி மேட்ச் இருந்து தோற்றுட்டு போனாலும் அந்த வெற்றியோடு தான் போனார். ஜெயிச்சுட்டு எப்படி அந்த பெல்ட்டை வாங்கிட்டு போவாரோ அதே மாதிரி தான் போனார் ஜான்சினா. அதே மாதிரி இப்போ நம்ம தலை தோனியும் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா இந்த வருஷம் கப்பை அடித்து நம்ம கொடுக்கணும். அதுக்காக சான்ஸ்லாம் கொண்டு போய் அவர் தோற்றுட்டு வந்து கெத்தா தானே போனார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவர் தோற்றாலும் தோக்காட்டினாலும் நம்ம தலை தோனிக்கு நம்ம வந்து இந்த கப்பை நம்ம கொடுத்தே ஆகணும். நம்ம ஜெயிக்கிறோம், கப்பு நமக்கு தான். ஏன்னா போன வருஷமே தோனி சொல்லிட்டாரு அடுத்த வருஷம் தான் நமக்கு கடைசி IPLன்னு. அதனால தான் அவர் பாடுபட்டு இது பண்ணுறது. நம்ம ஜடேஜா போனதுக்கு திட்டினாலும் தோனியுடைய முடிவு இல்லாமல் போயிருப்பாரா? இல்லை. ஏன்னா ஒரு IPL ஒரு சீசன் ஃபுல்லாக அவர்கிட்ட வந்து கேப்டன்சி கொடுத்துருந்தாப்புல தோனி. சரியாக அவர்னால கையாள முடியலைன்னு இல்லை, அவர்னால் அவ்வளோதான். அந்த கேப்டன்சினா கொஞ்சம் பெரிய பொறுப்பு எடுக்கணும், அதனால் அந்தளவுக்கு ஒன்றும் பண்ணலை. ஆமாம், மற்றபடியே ஃபீல்டிங்கில் தான் நம்மளுடைய குட்டி தளபதியாச்சு. ஃபீல்டிங்கு அந்த இதெல்லாம் நான் நல்லபடியாக இது ஒன்றாப்புல. அவர் போனது எனக்கும் ஒரு வருத்தம் தான், போயிருக்கக்கூடாது, நான் போயிட்டாப்புல. என்ன பண்ணுறது. ஓகே, அதுக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் வந்திருக்காப்புல. அவர் எத்தனை பெரிய பிளேயர், ராஜஸ்தானில் போட்டு என்ன அடி அடித்தாப்புல எல்லாருக்கும் தெரியாதா? அதுவும் ராஜஸ்தானுக்கு சென்னைக்கு நடக்கிற சொல்லா வேணாம், அவளை அடி அடித்தாப்புல. பார்ப்போம், இந்த IPL பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமாம், ஏன்னா ஓப்பனிங் இறங்குறதுக்கு ஆள் எல்லாம் சரியாக இருக்குது. நம்ம கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் வேறு இருக்கார். நல்லபடியாக அந்த டீம் சரியாக கடந்து போகும். இந்த வருஷம் தோனிக்கு வந்து கப்பை நம்ம கொடுக்குறோம், கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம். 2026 கப்பு நமக்கு தான், வேறு யாருக்கும் இல்லை. போன தடவை எங்கிட்ட RCB தட்டி பறிச்சுட்டு போயிடுச்சு. இந்த தடவை நம்ம வந்து RCBக்கு கொடுக்கக்கூடாது. கப்பு வந்து CSK தானே பேர் எழுதிடணும்.
இப்போ பாத்திரக்கடலை மட்டும் போய் வச்சு பேர் எழுதுகிற மாதிரி எழுதிடணும். இப்போ சிஎஸ்கேக்கு தான் இந்த வருஷம் கப்பு அப்படின்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா நல்ல நல்ல வீரர்கள்லாம் இறக்கியிருக்காங்க. பழகும் சொல்லப்போனால் வெறும் இளம் வீரர்கள் தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் இளம் வீரர்கள்லாம் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி எடுப்பாங்க அப்படின்னு. நம்ம தான் சும்மா பிடிச்சி சிஎஸ்கேவுடைய நிர்வாகத்தை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருந்தேன். ஆள் எடுக்க தெரியுதா என்ன இப்படி இருக்காப்புல என்ன அப்படின்னு. ஆனால் நல்ல சரியான ஆளாக சரியான நேரத்துக்கு தரமாக தான் இறக்கியிருக்காங்க எல்லாரையுமே. எனக்கே பார்த்தோன்னே கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பரவாயில்லையே, சிஎஸ்கேல இந்த மாதிரிலாம் இறங்கிட்டாங்களே. வெறும் இளவட்ட வீரர்கள். முன்னாடி ஒரு நேரத்தில் சொன்னாங்க எல்லாரும், இந்த சிஎஸ்கே என்ன முதியோர் இல்லமாக இருக்குமோ இருக்கு அப்படின்ட்டு. உண்மைதான். ஏன்னா வாட்சனு இந்த மாதிரி பிராவோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வயசான ஆளுங்க இந்த மாதிரிலாம் எடுக்குமா. ராபின் உத்தப்பா, ரஹானே இந்த மாதிரி எல்லாருமே எடுக்கமா. ஆனால் அப்போவும் நம்ம அடித்து கப்புவாங்க. அப்படிலாம் எடுக்கையில் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, என்னப்பா இந்த மாதிரி முதியோர் இல்லத்தை முதியோர்கள் வீடு மாதிரி இருக்குது, இப்படி எடுத்து வச்சு என்ன பண்ணுவீ அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அப்பவும் அடித்து நம்ம தலை கப்புவாங்க வச்சார். அதே மாதிரி இந்த தடவை நம்ம அடித்து தோனிக்கு கொடுக்குறோம், கப்பை சமர்ப்பிக்கிறோம். இத்தனை வருஷம் அவர் விளையாண்டதுக்கு இந்த கப்பு. ஏற்கனவே 5 முறை சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கான். இந்த முறை 6வது முறையாக சாம்பியன் பட்டம் அடித்து கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம தலை தோனிக்கு நம்ம கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.